மேசம் ராசியில் இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட நெருப்பு ராசியாக இருக்கீங்க. பெரும்பாலும் பாருங்களேன், நீங்கள் நல்ல ஒரு தைரியம், அதீத உற்சாகம், தலைமை பண்பு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முதன்மையானவங்களாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இருக்கும். கொஞ்சம் கோபமே அதிகமாக வருங்க. முன்கோபமும் சரி, சுறுப்பும் சரி உங்களோட முக்கிய அடையாளமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி நின்று நடத்தக்கூடிய தன்மை, ஏன் சவாலை கண்டு கூட அஞ்சாதவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மேசராசிக்காரங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரதான் செய்யும், ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்காது. கோபத்தை வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்பெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேச ராசிக்காரங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் திருச்செந்தூர் முருகனை மனமாற வழிபட்டுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் நன்மையும் உயர்வையும் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் இப்போ பயிற்சியாகி உச்ச பலனை தர இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தை விடவே ரொம்பவுமே உற்சாகமாக திறமையான ஆற்றலோடு செயல்பட போகிறீங்க. சூரிய பகவானோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால உங்களோட மனதில் நல்ல ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் இது பிறக்கும். உங்களோட செயல்களில் சிறப்பாக வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாமே வரும். உங்களுடைய தனிப்பட்ட திறமை மற்றும் வளர்ச்சி மீது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். உங்கள் வளர்ச்சி மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தலைமை பண்பு இப்போது உயரும். அன்புக்குரிய ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு இப்போ ஒரு முன்பு இருந்ததை விடவே இப்போ வலிமையான அன்பை பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டாகுது. பெரும்பாலும் பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மேசராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. பயப்பட தேவையில்லை. ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் இன்னும் 2 மடங்கு அதிகமாக பெறலாம். இந்த மேசராசியோட அதிபதி செவ்வாய் பங்குனி 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சார். அதுக்கப்புறம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சார். இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த உங்களோட திறமை இப்போது வெளிவரும். அந்த திறமையால் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களை தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து போராடுங்க. உங்களோட தைரியத்தால் வரக்கூடிய பிரச்சனை கூட எளிமையாக மாற்றிடுவீங்க. சுகபோக வாழ்க்கை சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மேன்மையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சிலர் வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு இடம் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு இப்போ மாற்றம் நல்லதாக தான் இருக்குது. வேலை, தொழில், குடும்பம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதுவும் வேலை விஷயத்தில் மாற்றம் கண்டிப்பாக வருங்க. சிறப்பாக செய்யுங்க, நல்ல மாற்றத்தை பெறலாம். அதே போல் லௌகீக நாட்டமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி வரும். பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க. ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தம் இல்லாத தம்பதிக்கு இந்த வருடம் குழந்தை பிராப்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை செய்யுங்க. நன்மைகளை விரைவில் நீங்கள் பெறுவீங்க. நல்ல செய்தியை அடைவீங்க. அதே போல் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும் ரொம்பவுமே நல்லது. பிள்ளைங்களால் ஆதாயம் இருக்கும். உங்கள் தொழில், உத்தியோகம், திருமணம், உங்கள் குழந்தை, வீடு, வாகனம் போன்ற எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அமோகமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே போல் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டுருக்கோம், நல்ல வரனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த வருடம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு நிறையவே அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்குலாம் இல்லம் தேடி வருங்க நல்ல ஒரு வரன்.
பிள்ளைங்களோட சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் கோலாகலமாக இப்போ நடக்கும். அழகு ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் இதன் மூலம் சுப விரயம் வரலாம். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பி பிரிந்து தனி கொடுத்திடம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சண்டை சச்சரவுகள் இல்லைங்க, நீங்கள் நல்லா பேசி சமாதானத்திலேயே இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாருங்கள், விவகாரத்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ற தம்பதிகள் கூட இப்போது பேசி தீர்க்கறதுனால பிரச்சனை தீரும். நீங்கள் இந்த விவகாரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். கூட்டு தொழிலில் செஞ்சுட்டு வந்தால் பிரச்சனை தீரும். கூட்டு தொழிலில் அமோகமான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரும். கூட்டு தொழில் செஞ்சு வந்த குடும்பத்திட்டிலும் சில பங்காளிகள் உங்ககிட்டேருந்து விட்டு விலகி போகலாம். பாக பிரிவினையால் கருத்து வேறுபாடு வரலாம். நட்பு வட்டாரங்கள் விலகி செல்வது போன்ற மன உணர்வு உங்களை கொஞ்சம் கஷ்டத்தரும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிட்ட கவனமாக பழகுங்க. யாரை பற்றின ரகசியத்தையும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கான வேலை என்னமோ அதெல்லாம் முழுசாக கவனமாக செலுத்துங்களேன், நன்மையை பெறலாம். அதை விட்டு மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இந்த ஒரு அமைப்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கவனமாக எச்சரிக்கையாக மட்டும் இருந்தால் போதும், நல்லது வர தொடங்கும். இது வரைக்கும் வியாதியால் ஏற்பட்ட தாக்கம் குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வு பெறுது. ஆயுள் பயம் உங்களை விட்டு நீங்குது. கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க. அதுக்கு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த வருடத்தின் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், படுத்தா தூக்கம் கூட ஒழுங்காக வந்திருக்காது. நிறைய பிரச்சனையை யோசிச்சு மனசுக்குள்ளே பல குழப்பம் இருந்திருக்கும். இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, நாம் இங்கே இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற பல குழப்பம் உங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இதனால் படுத்தா தூக்கமே வந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறதே ரொம்பவுமே நல்லா இருக்கிறதுனால நிம்மதியாக தூங்க போகிறீங்க. நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த கால பிரச்சனை, துக்கம் இது எல்லாமே குறையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனஸ்தான அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்களோ ஏற்றமும் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இப்போ பங்கு சந்தை, பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழில் லாபம் போன்றவற்றால் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் மேசராசிக்காரங்க இந்த வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க. பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்குது. பொன்பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் சந்தோஷமும் உயருது. கடன் தொகை அப்படிங்கிறது எதிர்பார்த்த நபர்கள்கிட்ட இருந்து சீராக கரெக்டான டைமில் கிடைக்கும். ஏராளமான செலவுமே கொஞ்சம் வரத்தான் செய்யும். செலவு விஷயத்தில் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நம்பிக்கை இல்லாத புதிய நபர்கள்கிட்ட புதிய தொழில் ஒப்பந்தம், பண பரிவர்த்தனை இதை ரெண்டையுமே செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரிஞ்சவங்ககிட்ட எதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம். தெரியாதவங்ககிட்ட நீங்கள் முக்கிய பொறுப்புகளை, முக்கிய உடைமைகளை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொருளாதார விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. சிந்தித்து செயல்பட்டால் விரயத்தை கண்டிப்பாக குறைக்கலாம். ஆடம்பர செலவை குறைச்சிட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் லௌகீக வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையுமே அனுபவிக்க தேவையான வசதி வாய்ப்புகளை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து தரார். ராகு கொடுக்கக்கூடிய பண வசதியை அனுபவிக்க விடாமல் தொழில் நிமித்தமாக தம்பதிகள் ஆளுக்கு ஒரு ஊரில் அல்லது ஆளுக்கு ஒரு நாட்டில் வாழ வேண்டிய சூழல் வரும். 5ஆம் இட கேது உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வாழ்வாதாரம் உயரும். புதிய பெண் தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாகுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதம் உங்களோட தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு ஆர்டர், இது மாதிரியான சந்தோஷமான சூழல் உண்டாகுது. குடும்ப உறவுகள் உங்களிடையே பாருங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். பூர்வீக சொத்தையோ தாய் வழி சொத்தோ இதை பாக பிரிவினை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. கடன் சுமை குறைஞ்சி காணப்படும். பெரும்பாலும் நீங்கள் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட மட்டும் அவங்கக்கிட்ட நட்பை ஏற்பட்டுச்சுன்னா அதை தவிர்க்க பாருங்கள்.
இந்த மேசராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.